ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து சுவையான தக்காளி சாதம் செய்வது எப்படின்னு பார்க்கலாம். இந்த சாதம் வந்து ரொம்பவே உதிரியாக இருக்கும். டேஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இது வந்து நான் குக்கரில் தான் வச்சுருக்கேன். குக்கர்லேயே வந்து நம்ம தம் போட்ட பிரியாணி மாதிரி அவ்வளோ உதிரியாக இருக்கும். கொஞ்சம் கூட குலையாமல் இருக்கும். நான் வந்து இது சாப்பாட்டு அரிசியில் தான் இந்த தக்காளி சாதம் செஞ்சுருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டிங்கன்னா பாசுமதி ரைஸ் அல்லது சீரக சம்பா, இது எதில் வேணாலும் செஞ்சுக்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் நான் 4 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன், சாப்பாட்டு அரிசி. ஒரு 12 தக்காளி எடுத்திருக்கேன். பச்சை மிளகாய் வந்து நான் ஒரு 10 மிளகாய் எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு வந்து இடித்தது வந்து 1.5 டேபிள் ஸ்பூன். பெரிய வெங்காயம் 2. இது வந்து மல்லி புதினா வந்து நான் அலசி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பிரியாணி இலை 2, ஏலக்காய் 3, பட்டை ஒரு 3, கிராம்பு ஒரு 10, ஒரு ஸ்டார் பூ, அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு. இப்போ வந்து நம்ம தக்காளி வந்து கட் பண்ணிக்கலாம். சென்டரில் உள்ளதை எடுத்துகிட்டு நல்லா கட் பண்ணிக்கோங்க. தக்காளி நல்லா நீல வாக்கில் கட் பண்ணிக்கோங்க. வெங்காயமும் நீல வாக்கில் கட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய் நடுவில் கீரல் போட்டு அப்படியே எடுத்துக்கிறேன். நான் 10 பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன். இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாமே கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து சாப்பாடு ரெடி பண்ணிடலாம். குக்கரை வந்து அடுப்பில் வச்சுட்டேன். நான் வந்து ஒரு 150 ml ஆயில் சேர்க்குறேன். உங்களுக்கு வேணுன்னா நெய்யும் ஆயிலும் கலந்து சேர்த்துக்கோங்க. இதில் 2 பிரியாணி இலை, ஒரு ஸ்டார் பூ, 3 ஏலக்காய், 3 பட்டை வந்து கொஞ்சம் பெருசாகவே போடுங்க. கிராம்பு ஒரு 10. இதெல்லாம் போட்டால் தான் நல்லா மணமாக இருக்கும். 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு. இதை வந்து நல்லா பொரிய விடுங்க. இது பொரிஞ்சது வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துட்டு வதக்கலாம். வெங்காயம் ஒரு பாதி வதக்குனா போதும். அப்போயே வந்து இஞ்சி பூண்டு இடித்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு வந்து இடித்து சேருங்க. தக்காளி சாதம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு, பச்சை மிளகாயும் இதே கூடவே போட்டுட்டு நல்லா வதக்கலாம். இப்போ வந்து தக்காளி சாதம் அல்லது குஸ்கா, அப்புறம் வெஜிடபிள் பிரியாணிகள் இது எல்லாமே ஒவ்வொன்றும் தனித்தனி சுவையில் இருக்குங்க. அது மாதிரி ஒவ்வொரு சாப்பாடும் நம்ம வெவ்வேறு முறையில் செய்யணும். இப்போ வந்து வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. தூள் பதமாக ஆகட்டும். அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்ச நேரம் மூடி போட்டு வேக வச்சிங்கன்னா நல்லா வதங்கிடும். இப்போ நான் என்னென்ன இதில் ஆட் பண்ணுறேனோ அதை மட்டும் சேருங்க. தக்காளி சாதம் இப்படி தான் செய்யணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இல்லாட்டினா எல்லா சாதமும் ஒரே மாதிரி சுவையில் வந்துடும். பாருங்கள், தக்காளி நல்லா தூள் பதமாக வதக்கியாச்சு. இப்போ மிளகாத்தூள் சேர்க்குறேன். நான் 2 டீஸ்பூன் சேர்க்குறேன். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணுன்னா நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கோங்க. எங்கள் மிளகாத்தூள் ரொம்பவே காரமாக இருக்கும். 2 டீஸ்பூனே அதிகம்தான். இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்லா நிறையா புதினா மல்லி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்துக்கிறேன். இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கியாச்சு. இப்போ வந்து அரிசி சேர்த்துக்கலாம். நான் 4 டம்ளர் அரிசி ஊற வச்சுட்டு இது கூட நான் சேர்த்துருக்கேன். அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுருக்கேன். இப்போ சேர்த்துட்டு இந்த அரிசியும் வந்து 1 நிமிஷம் போல் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வதக்கியாச்சு. இது கூட தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 4 டம்ளர் அரிசிக்கு 7 டம்ளர் தண்ணி சேர்க்குறேன். அதே அளவில் சேருங்க. அப்போ தான் உதிரியாக இருக்கும் சாப்பாடு. தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நல்லா கிளறி விட்டு இந்த அரிசியும் தண்ணியும் வந்து நல்லா சுண்டி ஒரு சரியான பதத்துக்கு வரணும். அப்போ தான் வந்து நான் குக்கர் மூடி போடுவோம். ஏன்னா அந்த சமயத்தில் போட்டால் தான் சாப்பாடு வந்து நல்லா உதிரியாக இருக்கும். நல்லா சாஃப்டாகவும் கிடைக்கும். இங்கே பாருங்கள்,
ஒரு 10 நிமிஷத்தில் இந்த மாதிரி அரிசியும் தண்ணியும் கரெக்டான இதுக்கு வந்திருக்கு. அதுக்கப்புறமா மேலே கொஞ்சம் ஆயில் சேர்த்துட்டு இப்போ குக்கர் மூடி போட்டுட்டு சிம்மில் வச்சு கரெக்டாக 10 நிமிஷம் தான். நீங்கள் வந்து விசில் விடணும்னு அவசியம் இல்லை. 10 நிமிஷம் மட்டும் சிம்மில் வச்சுருங்க சின்ன அடுப்பில். உடனே நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிடலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறமா நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா நல்லா சாஃப்டான உதிரியான நல்லா சுவையான தக்காளி சாதம் ரெடி ஆயிடும். கண்டிப்பாக இந்த தக்காளி சாதம் உங்கள் எல்லாத்து வீட்லையுமே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.